முனைவர் ஆய்வறிஞர் திரு பாண்டியன் பார்கவகுல மலைய மன்னர் உடையார் ஐயா அவர்கள் 1956 வருடம் ஜூலை 25ஆம் நாள் தற்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள குன்னியூர் கிராமத்தில் வேலாயுதம் உடையார் மற்றும் பவுனாமாள் உடையார் ஆகியோருக்கு 4வது மகனாய் பிறந்தார். பாண்டியன் ஐயாவுடன் பிறந்தோர் 4 சகோதரர்கள் மற்றும் ஒரு மூத்த சகோதரி. தந்தை குன்னியூர் கிராமத்திற்கு மணியக்காரர் என்பதால் ஊரில் நல்ல வசதி படைத்த குடும்பமாகவே வாழ்ந்தனர். திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தன்னுடைய துவக்க பள்ளியை கடலூர் சென்ட் மேரிஸ் கான்வென்ட் கிண்டர் கார்டனில் துவங்குகிறார். எடுத்த உடனேயே டபுள் ப்ரமோஷன் பெற்று 1ஆம் வகுப்பில் சேர்கிறார். பின்னர் ஒரு வருடத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்தியூர் மற்றும் உதயமாம்பட்டு பள்ளிகளில் படிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. பின்னர் தன் அண்ணனின் அறிவுறுத்தலின் பேரில் தியாகதுருவம் ஆரம்ப பள்ளியில் மீண்டும் 1ஆம் வகுப்பு சேர்கின்றார். தன்னுடைய 4ஆம் வகுப்பில் இருந்து படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று முதல் மாணவனாக வருகிறார். 5ஆம் வகுப்பில் தன்னுடைய சக நண்பர்கள் கன்னித்தீவு, சிந்துபாத் போன்ற கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தன் அண்ணன் வாங்கும் தினமணி பத்திரிகையில் வரும் அப்பல்லோ ராக்கெட்டுகள் பற்றியும் விஞ்ஞான அறிவியல் செய்திகள் பற்றியும் நண்பர்களிடம் ஆர்வமாக பகிர்ந்து கொள்வார். 8ஆம் வகுப்பில் தினமணி ஆசிரியர் AN சிவராமன் எழுதிய அப்பல்லோ 11 புத்தகத்தை ஒரு வார்த்தை விடாமல் படித்து முடித்தார். ஐயாவின் அண்ணன் திரு ராஜமோகன் அவர்கள் பதிவு செய்து வாங்கி கொண்டிருந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகங்களை அனைத்தையும் ஆர்வமுடன் படித்து கற்றார். பின்னர் தன்னுடைய PUC படிப்பை DG வைஷ்ணவா கல்லூரியில் தொடர்கிறார். படித்து கொண்டிருக்கும் பொழுதே TB நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த தன் தந்தையை தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவமனையில் சென்று பார்த்து கொண்டு வந்திருந்தார். திரு பாண்டியன் ஐயாவின் அண்ணன்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கவிருந்த நேரம் அது. தன் மகன்கள் இருவரின் திருமணத்தை முன்னின்று நடத்த ஆசைப்பட்ட அவரின் தந்தை தானே டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு திரு பாண்டியன் ஐயாவுடன் சிரமப்பட்டு குன்னியூர் வந்து அடைந்தார். வந்த 2 நாட்களில் தந்தை மரணமடைய மறுபடியும் குன்னியூர் வந்து அடைவதற்குள் தந்தையின் உடலை கூட பார்க்க முடியாமல் போயிற்று. இந்த சோகத்திலும் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தன்னுடைய படிப்பில் கவனம் குறையாமல் அவருடைய PUCயில் இயற்பியல், கணிதம், வேதியியல் பாடங்களில் டிஸ்டிங்ஷன் எடுத்து தேர்ச்சி அடைந்தார்.